जय सद्गुरुनाथ महाराज की जय। बोला पुंडली गवरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम। ஜெகத்குரு ஸ்ரீ துக்காராம் மகாராஜனுடைய அபங்கத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பகவான்கிட்ட என்ன வேண்டணும்? பகவான்கிட்ட பிரேமையை வேண்டணும். பகவான் நம்ம ஆத்மசாத் பண்ணிக்கணும், நம்ம ஹிருதயத்துல கொண்டு வரணும். பகவானை என்ன பண்ணி ஆராதிச்சா பகவானுடைய பிரேமையை நம்ம பெறலாம் அப்படிங்கிற ஒரு சமர்ப்பண பாவத்தை துக்காராம் மகாராஜ் இந்த அபங்கத்துல பாடி நம்மளுக்கு காமிச்சிருக்கார். येने मुखे तुझे वर्णी गुण नाम, येने मुखे तुझे वर्णी गुण नाम, तेची मज प्रेम देई देवा, तेची मज प्रेम देई देवा। येने मुखे तुझे वर्णी गुण नाम, तेची मज प्रेम देई देवा, तेची मज प्रेम देई देवा। डोळे भरुनिया पाहे तुझे मुख, तेची मज सुख देई देवा, तेची मज सुख देई देवा। कान भरुनिया ऐकेन तुझे कीर्ती, ते मज विश्रांती देई देवा, ते मज विश्रांती देई देवा। वाहे रंगी ताळी नाचे न उदास, हे देई हातांच पाय सुख, हे देई हातांच पाय सुख। तुका म्हणे माझ्या सकल देह भाव, तुका म्हणे माझा सकल देह भाव, आणि कण कोठाव चिंतुयासी, आणि कण कोठाव चिंतुयासी। येने मुखे तुझे वर्णी गुण नाम, येने मुखे तुझे वर्णी गुण नाम, तेची मज प्रेम देई देवा, तेची मज प्रेम देई देवा, तेची मज प्रेम देई देवा। पांडुरंग 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 पांडुरंग
பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. येने मुखे तुझे वर्णी गुण नाम तेची मज प्रेम देई देवा. डोळ भरुनिया पाहेने तुझ मुख तेची मज सुख देई देवा. कान भरुनिया ऐकेन तुझे कीर्ती ते मज विश्रांती देई देवा. वाहे रंगी ताळी नाचे न उदास हे देई हातांस पाय सुख. तुका म्हणे माझा सकळ देह भाव हानिक नको ठाव चिंतुयासी. विठ्ठल 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 विठ्ठल. ஜகத்குரு ஸ்ரீ துக்காராம் மகாராஜ் இந்த அபங்கத்தை அப்படி அழகா அனுபவிக்கிறார். பகவான்கிட்ட தன்னோட பாவத்தை அர்ப்பணிக்கிறார். பகவான்கிட்ட சொல்றார், ஆணிக்க நக்கோட்டாவும் சிந்துயாசி. எனக்கு வேற எழுத பத்தியும் நினைக்கணுங்கிற பாவம் எனக்கு இல்லை, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, இந்த உலக விவகாரங்கள்ல நான் ஈடுபடணுங்கிற மனசு எனக்கு இல்லை அப்படிங்கிற. அப்ப என்ன இருக்கு? துக்காமனே மாஜா சக்கல தேகபாவ. என்னோட தேகபாவம் எல்லாம் என்னன்னா உன்னை நோக்கியே இருக்கு. ரூப ஜடலே லோச்சன பாயி ஸ்திராவலே மன. என்னோட மனசு எப்படி இருக்குன்னா பாய் உன்னோட பாதத்துல இருந்துட்டே இருக்கு. என்னோட கண்கள் என்னோட இந்திரியங்கள் எல்லாம் உன்னை நோக்கியே இருக்கு. ரூபே உன்னோட ரூபத்தையே என் கண்கள் வச்சு நிறைச்சி வச்சுருக்கு, அதையே பார்த்துட்டு இருக்கு, நான் உன்னை அனுபவிக்கிறேன். சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி அப்படின்னு பாடுறார். இந்த பாட்டை பாடியவருக்கு எய்தாப்புல பாடுறார், பாண்டுரங்கனுக்கு எய்தாப்புலயே பாடுறார். தன்னோட சிறிய வயசுல துக்காராம் மகாராஜ் வெறும் ராமகிருஷ்ண ஹரிங்கிற நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். அனவர்தனும் சொல்லணுங்கிற அந்த பாவம் அவருக்கு வந்ததுனால அந்த ஒரு சணலை வச்சுன்னு தன்னோட முடியில தலை முடியில கட்டி வச்சுட்டாராம். அப்படி தூங்கி விழற சமயத்துல அந்த தலைமுடியை அப்படி அந்த சணல் அப்படி இழுக்கும். ஓஹோ அப்படியே நம்ம தூங்குறோமோ டக்குன்னு முடிச்சுட்டு வரான். அப்படி தன்னோட இந்திரியங்களை கட்டுப்படுத்துறார். தன்னோட இந்திரியங்கள்லாம் பகவத் சாநித்தியத்தோட இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பகவானை நோக்கியே இந்திரியங்கள் இருக்கணும்னு நினைச்சார். படிலேவளன இந்திரியா சகலா பாவத்தோ நிராலா நாஹி துஜே. எல்லாம் நாஹி துஜே நாஹி துஜேன்றார். எதுவுமே மற்றது வேணாம் மற்றது வேணான்றார். இன்னொன்னு ஒன்று வேணாம் அப்படிங்கிறார். இந்த உலகத்தை படைச்சதே பகவான் தான். காலச்சக்கரமே அவரோட சாநித்தியத்துல போயின்னு இருக்கு. ஹிருதயத்துல மனசுல மட்டுமே நினைச்சுட்டு ஹிருதயத்துக்குள்ள போய் பகவான் ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு காலச்சக்கரம்ங்கிறதே இல்லாம இருக்கு. என்ன காலம், என்ன நேரம், பசியா தாகமா தூக்கமா, என்ன இரவா பகலா, மனிதர்களா உறவினர்களா ஒன்னும் தெரியல. என்னைக்கு விச்சோபா கேச்சர் அப்படிங்கிற குருநாதர்கிட்ட இருந்து ராம்தேவ் மகாராஜ் அந்த நாமத்தை பெற்றாரோ அன்னைக்கே விட்டல் நாமத்தை ஒரு இடத்துல போய் சொன்னார். சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே அவருக்கு அப்படியே அந்த ஆத்ம சாநித்தியம் உண்டாச்சு. விட்டல் நாமத்தை மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தார். விட்டல் சாநித்தியத்தை பெற்றார். வெளி உலக விவகாரங்களே ஞாபகம் இல்லை. இதுவே ஆத்ம சுகத்தை கொடுத்தது, ஆத்ம திருப்தியை கொடுத்தது. அதே அம்சம் தானே துக்காராம் மகாராஜ், நாமதேவரோட அம்சம் தானே. ஏனே முகே துஜே வர்ணி குண நாம. ஏனே முக்கே, எனக்கு வாக்குங்கிறது ஒன்று வந்திருக்கு. இந்த வாய் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா சாப்பிட்றது மட்டும் இல்லை, உன் நாமத்தை புகழ்றதுக்கே இருக்கு. ஏனே துஜேவர் நீ குணநாம, உன்னுடைய நாமத்தினுடைய பெருமையை நான் வர்ணனை பண்ணணும். அதுக்கு தான் இந்த நாக்கு கொடுத்துருக்கு, இந்த வாக்கு இருக்கு. அது எதனால எப்படி கிடைக்கிறது? ஒருத்தரை பற்றி நம்ம புகழ்ந்து சொல்கிறோம்னா அவர் மேலே இருக்கிற பிரேமை தானே. ஒருத்தர்கிட்ட பிரேமை உண்டாகிறதுனா அந்த பிரேமையை நம்ம எப்படி வாங்கிக்கிறது? அவள்கிட்ட அவள் நம்மளை பற்றி அம்மா நீ நன்னா சொல்கிற, நன்னா பாடுற, நன்னா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறாலோ இல்லை நம்ம ஒருத்தர்கிட்ட நீங்கள் எப்படி அருமையாக பண்ணுறேன் அப்படிங்கிற போதும் அந்த பிரேம பாவம் ஆட்டோமேட்டிக்காக ஹிருதயத்துக்குள்ளே உண்டாயிடுது. அந்த பிரேமையை வெளிப்படுத்தும் பொழுது தான் அந்த ஆசைகள் இருக்கு, வெளிப்படுத்தும் போது இன்னும் நன்னா சந்தோஷப்படுறது அந்த ஆத்மா இல்லையா? அப்போ நம்மளுக்கே இப்படி இருக்கிற பொழுது இப்படி பகவான் இந்த உலகத்தை படைச்சவரை இருக்காரு, அவரை பற்றி நம்ம போற்றி வரும் பொழுது இந்த குழந்தை இப்படி நம்மளை போட்டுறானே அப்படின்னு அந்த பிரேம பாவத்தினால பகவான் ஓடி வராராம். தேவ பாவாச்சா புகேலா. அப்ப பாவத்துக்கு தானே எல்லாமே இருக்கு.
எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த பண்ணினால இதில் இவ்வளோ இது வருதுன்னு நினச்சும் போது அந்த ஆத்மார்த்தமாக பண்ணி அதனுடைய அந்த பலனை நம்ம அனுபவிக்கும் பொழுது அந்த ஆத்ம சுகம்ங்கிறது தனியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விவகாரங்களில் வெளி விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது இருக்கிற ஆத்ம சுகம் நிலைச்சி இருக்கிறது இல்லை. மனிதர்கள்ட்டையோ பல வாழ்க்கையோ நம்ம காமிக்கிற அன்பானது நிலைச்சி இருக்கிறது இல்லை. ஆனால் பகவான் நம்மளை படைத்தவர் இல்லையா, அவர்கிட்ட காமிக்கிற அன்பு என்னைக்கும் நிலைச்சிருக்கு. அவர் நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் தரத்துக்கு ரெடியாக இருக்கார். அதனால துக்காராம் மகாராஜ் மாதிரி இருக்கிற தூதுவர்களாகவும் இப்படி சந்துக்களாகவும் சாதுக்களாகவும் பல பேர் வந்திருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன சொல்லி நம்மளுக்கு காமிக்கிறான்னா, பகவான்கிட்ட பிரேமை கொள்ளுங்கோ. சரி, அந்த பகவான்கிட்ட பிரேமை எப்படி கொள்ள முடியும்? விட்டு மாவுளியே ஹாச்சி வரதேயி சஞ்சரோனி ராஹி ஹிருதயாமாஜி. விட்டு மாவுளி, எனக்கு இந்த வரத்தை நீ எனக்கு கொடு. நான் பிரேம பாவத்தை நான் உங்ககிட்ட பண்ணணும்னா அந்த பிரேமையை நீ எனக்கு கொடு. அப்பதான் உன் பிரேமையை நான் திருப்பி கொடுக்கணும். ஒரு தாய் தன்னோட குழந்தைகிட்ட காமிக்கிற பிரேமை என்னன்னா, அந்த பாலையும் கொடுத்து அந்த வருடி அது ஆத்மார்த்தமா இருக்கிற பொழுது அந்த குழந்தை அந்த அம்மாவை நாடியே இருந்துட்டு இருக்கு. அந்த பிரேமைக்காக தானே இருந்துட்டு இருக்கு. யார்கிட்ட நம்ம பழகிறோமோ அந்த பிரேமைக்காக தானே நம்ம பழகிறோம் இல்லையா. அந்த பிரேமையை சொல்லக்கூடியது தானே அந்த பிரேமை பகவத் சாநித்தியத்தோடது. இந்த பிரேமை, அந்த அன்புங்கிறது பகவத் சாநித்தியத்தை கொண்டது. அதுல காமங்கிறது வராது. அப்ப அந்த அன்புங்கிறது யாரால கொடுக்கப்படுறதுன்னா பகவானாலேயே கொடுக்கப்படுறது. ஏனே முக்கே துஜே வர்ணி குணநாம, உன் புண்ணை பத்தி நான் உன்னோட குணத்தை பாடணும்னாலே எனக்கு ஹிருதயத்துக்குள்ள ஒரு பிரேமை உண்டாகணும். அந்த பிரேமை யாரால கொடுக்கணும்? நீ தான் எனக்கு கொடுக்கணும். தேயி மஜ பிரேமி சர்வகால டோள பருணியா பாகேன துஜே முக்க தேச்சி மஜ சுக்க தேயி தேவா. பகவான் எல்லா விதத்திலையும் அழகு. அவருடைய ரூப குணத்தை பார்த்தோம்னா அந்த ரூபம் அவ்வளவு அழகா இருக்கான். சந்திர பூர்ணிமே சோபதோ ககன. சந்திரன் எப்படி இந்த வானத்துல எப்படி பூர்ணன் பரிபூர்ணமா பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க எவ்வளவு அழகா தேஜஸா இருக்கு இல்லையா. இப்படி பகவான் அவருடைய முக லாவண்யம் அவ்வளவு தேஜஸா இருக்கான். மகர குண்டலங்களை தரிச்சுண்டு, பீதாம்பரத்தை தரிச்சுண்டு, வனமாலையா அணிச்சுண்டு, துளசி மாலையா அணிஞ்சுண்டு, நீலமேக சியாமல வர்ணத்தோட இருக்கக்கூடியவரா. காலில் அந்த நூபுரங்கள்லாம் அணிஞ்சிருக்காராம். அந்த நூபுரங்கள்லாம் நான் வேதத்தினோட ஒளிய சொல்றதான். வேதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ எல்லாம் அந்த நூபுரத்துல இருக்கான். இப்படி பகவான் பல ரூபத்துல இருந்தாலும் எல்லா ரூபத்தையும் சேர்த்து ஒரே பாண்டுரங்க ரூபத்துல வந்திருக்காரு இல்லையா. அவர்கிட்ட அவர் ரூபத்தை கண்ணால அப்படி பார்த்து தரிசனம் பண்ணும் பொழுது அந்த பிரேமை நம்மளுக்கு உண்டார். மனசால தியானம் பண்ணி பார்க்கும் பொழுதே திடீர்னு மனசுல அந்த ரூபம் வந்துருத்துனாலே ஒரு பிரேமை அவர் சிரிக்கிற போது நினைச்சுக்கும் போது, ஆஹா நம்மளை பார்த்து சிரிச்சு புன்னுரல் கொடுக்கிறாரா அப்படிங்கிற அந்த பாவம் ஹிருதயத்துல வரும்போது உண்டார பிரேம பாவம் இருக்கு. அது எத்தனை வேலை கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால கண்களால் உன் ரூபத்தை நான் பார்த்து ஆராதனை பண்ணி மனசில் இந்த பிரேமை பண்ணி உன்னோட ரூபத்தை பார்த்து நான் வர்ணனை பண்ணணும். அந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு, அந்த பிரேமை எனக்கு கொடுன்னு கேட்குறேன். காண பருணியா ஐக்கேன துஜ கீர்த்தி தே மஜ விஸ்ராந்தி தேயி தேவா. மனசுல ஒரு அமைதியான ஒரு சாந்தம் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி எப்படி கிடைக்கும்னா காதுனால அவருடைய புகழ், அவளுடைய கீர்த்தனங்கள், அவருடைய எல்லா வர்ணனைகள் எல்லாம் நம்ம காதால கேட்டுக்கணும். அதுக்கு சத்சங்கம் தேவை. அந்த சத்சங்கத்துல போய் நம்ம அவருடைய கீர்த்திகள் எல்லாம் காதால கேட்கணும். கேட்கும் பொழுது மனசு ஆனந்தப்பட்டு கண்கள்னால 2 ஜலம் உண்டாகிற பொழுது அந்த சாதுக்கள் சொல்றவாள் மேலேயும் பிரேமை உண்டாயிடுறது. அதை யாரை பத்தி நம்ம கேட்கிறோமோ அந்த பகவானோட சாநித்தியமும் அந்த ரூபமும் நம்ம ஹிருதயத்துக்குள்ள வந்துடுறது. எந்த சாதுக்களால பாடப்பட்ட பாட்டோ அதை பாடும் பொழுது அந்த சாதுக்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா. அப்ப எப்படி திரிவேணி சங்கம் சாதுக்களுடைய அனுகிரகம் இந்த பகவானுடைய ரூப வர்ணன் மனசுல போய் விழருது. அதை யாரு பாடுறாளோ அவள் மேலே ஒரு பிரேமை, இது எல்லாம் உண்டாகிறது. இது ஒரு திரிவேணி சங்கம். சத்சங்கத்துல இந்த திரிவேணி சங்கம் இல்லைன்னா சத்சங்கத்துக்கு போக முடியாது. அன்பு இல்லைன்னா சத்சங்கத்துக்குள்ள போக முடியுமா? அன்பு தான் முக்கியம். இந்த அன்பை எனக்கு கொடுக்கணும்னா, நான் அந்த கீர்த்தியெல்லாம் நான் கேட்கணும்னா எனக்கு உன்னோட அனுகிரகம் வேண்டாமா? தேமஜ அந்த சமாதானத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? தேமஜ விஸ்ராந்தி தேயி தேவா. வாகே ரங்கி தாளி நாச்சேன உதாச ஹேதேயி ஹாத்தான் சபாய சுக. நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே கண்கள்னாலே உன்னை பார்க்கணும், கைகள்னால தாளம் போடணும், கால்கள் உன்னை பத்தி உன்னை பாடிண்டே ஆடணும். இந்த சுகம் இந்த கைகளுக்கும் காலுக்கும் எனக்கு கொடுத்துட மாட்டியா?
நம்ம நன்னா இருக்கிற பொழுது தானே இதை படுத்தோம்னா நம்மளுக்கு இது செய்ய முடியுமா? பகவானோட குணத்தை வர்ணனை பண்ண முடியுமா? அப்போ நன்னா இருக்கிற போதே சத்சங்கத்துக்கு போகணும். நன்னா இருக்கிறது போதே கை கால்னால தட்டி கைகள்னால தட்டணும், கால்னால ஆடணும், ஆடி பகவத் சாநித்தியத்தை பெறணும். இப்போவே இந்த வயசுலேயே பக்தியா அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்போ எந்த வயசில் இந்த மாயையானது நம்மளை பிடிக்கும்னு தெரியாது. அந்த மாயைங்கிற விஷம் இருக்கு இல்லையா, மாயைங்கிற பாம்பு இருக்கு இல்லையா, அது நம்மளை தீண்டிடும். விஷய வியாழே மிட்டி திதலியா நுட்டி தாட்டி தே துஜியே குரு கிருபா திருஷ்டி நிர்விஷஹோய. குரு கிருபைங்கிற திருஷ்டி நம்ம மேல படணுமா? ஏ திருஷ்டி அம்மா கருணை பார்வே குரு அனுகிரகம் கிடைக்கிறதே, அந்த குரு அனுகிரகம் கிடைக்கும் பொழுதுதான் இந்த மாயைங்கிற பாம்பு நம்ம மேல தீண்டி இருக்கு இல்லையா, இது விலகணும். இந்த பாம்புங்கிறது தீண்டி இருக்கு, இந்த விஷம்ங்கிறது நம்மளுக்கு எப்போ விலகும்னா குரு அனுகிரகம் கிடைக்கிற போதுதான். அப்போ குரு அனுகிரகம் கிடைச்சிடுத்துனா தான் அந்த ஆசை வருமா, இந்த பிரேமை உண்டாகும். சத்சங்கத்துக்கு போகணுங்கிற அனுகிரகம், சத்சங்கத்துக்கு போவோம், அவளோட உட்காந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த அனுபவத்தை பெறுவோம். துக்காமனே மாஜா சக்கல தேக பாவ ஆணிக்க நக்கோட்டாவும் சிந்தியாசி. அதனால என்னோட சக்கல இந்திரியங்களும் உன் பக்கம் திரும்பி இருக்கிற பொழுது மற்ற எதையும் மேலே எனக்கு ஆசை வந்துடவே வேண்டாமே, எனக்கு இது வேண்டாமே அப்படிங்கிறத துக்காராம் மகாராஜ் மனசால அனுபவிச்சு, இந்த இக உலக போகங்கள்லாம் எனக்கு வேண்டாம், என்னோட இந்திரியங்கள்லாம் உன் பக்கமே இருக்கிற மாதிரி எனக்கு அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு. இது ஒரு அருமையான அபங்கம். ஏனே முகே துஜி வர்ணி குணநாம தேச்சி மஜ பிரேம தேயி தேவா. முதல்ல பிரேமை எனக்கு வேணும், இந்த பிரேமையை எனக்கு கொடுக்க. விட்டுமா உளியே ஹாச்சி வரதேயி சஞ்சரோ நிராஜி ஹிருதய மாஜி மாங்குத்தா भिखारी झालो तुझे द्वारी देई मज हरि कृपा दान प्रेम प्रीति नाम उचित करावे भावे संजरावे हृदया माजी. எனக்கு இந்த பாவம் ஹிருதயத்துல சஞ்சாரமாகணும், பிரேமையோட உன் நாமத்தை சொல்லணும், பாடணும், புகழ பண்ணணும். இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கணும், இந்த கிடைக்கணுமே அப்படின்னு உன்னோட வாசல்ல நான் பிச்சை கேட்கிறேன்னு துக்காராம் மகாராஜ் பாடுறார். நம்ம பகவான்கிட்ட என்ன கேட்கணும்? பகவானோட சாநித்தியத்தை பெறணும், அவனோட பிரேமையை பெறணும்னா அவன்கிட்டயே போய் அவன்கிட்ட யாஜகம் பண்ணணும். தேவாச்சியே துவாரி உபாக்ஷணவரி. உன்னோட வாக்கு, உன்னோட வாயில்ல ஒரு நிமிஷ காலம் நான் நின்று இந்த பிரார்த்தனை நான் பண்ணணும். பகவானே எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு துக்காராம் மகாராஜ். பல சாதுக்கள் இதே தான் வர்ணனம் பண்றார். எல்லா சாதுக்களும் இந்த இந்திரியங்களை நோக்கி பாடல்கள்லாம் பாடியிருக்கா. அப்படி நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு அபங்கம் இப்படி அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. போலா புண்டலீக வரதா ஹரிவிட்டல ஸ்ரீ ஞான தேவ துகாராம். இது குரு பாதார விந்தத்தில் ஒரு புஷ்பத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த சத்சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. போலா புண்டலீக வரதா ஹரி விட்டல ஸ்ரீ ஞான தேவ துகாராம்.